ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோன்னா, நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இப்போ ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. வேக வேகமா உழுந்தடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. அவ்வளோ வேகமா ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, "என்னம்மா இவ்வளோ வேகமா ஓடி வரேன்னு?" கேட்கும்போது, "இல்ல இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படி இப்படின்னு சொல்லவும், "நான் இப்போ எங்க வேகமா போயிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லையே நான் காஃபி குடிக்க தான் போயிட்டுருக்கேன்" அப்படி இப்படின்ற மாரி சொல்லவும், அவங்களும் வந்துட்டு, "எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு அவங்களுக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. காஃபி குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த குடிச்ச பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இது எல்லாருமே நோட் பண்ணிடுறாங்களா, ஏன்னா ஹீரோயின் கொண்டு வந்து குடுத்த காஃபி தான் அவங்க குடிச்சாங்க. அதுக்குள்ள மயங்கி விழுந்தோனே இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நான் ஒண்ணுமே பண்ணலையே, காஃபி தானே குடுத்தேன், எதுவுமே கலக்கலையேன்ற மாரி அவங்க ரொம்பவே பதட்டப்படுவாங்க. இருக்கவங்கலாம் சொல்ல வேண்டியதே இல்ல. "இவ தான் ஏதோ பண்ணிட்டா, இவ தான் பண்ணிட்டா" அப்படின்ற மாரி எல்லாரும் பேசவும், ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்பதான் எல்லாம் கூட்டமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அங்க ஒருத்தர் வராரு. அவர் தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா இருப்பாரு. இந்த ட்ராமாவோட ஹீரோவும் அவர் தான். "என்ன பிரச்சனை? என்ன இங்க கூட்டம்?" அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ வருவாரு. ஹீரோ வந்துட்டு இப்படி கேட்கவும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு, "இவ தான் வந்து இவளுக்கு காஃபி குடுத்தா, அதான் அப்படி ஆயிட்டா" அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ டக்குன்னு என்ன சொல்றாருன்னா, "அவள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. அவ என்னோட அசிஸ்டன்ட். அவள நீ இந்த மாரி ஆக்குனதுனால, அவ சரியாகி வர வரைக்கும் நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு எப்படி இருக்குன்னா, "இது என்னடா இது? நம்ம எதுவுமே செய்யல. தன்னால ப்ரொமோஷன் கிடைக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் வேற வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ கீழே வந்து கிடக்குறாங்களே அவங்க கதி என்னன்னு பார்த்தா, அவங்க நல்லா கொரட்டவே விட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதை இவ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட தூக்கிட்டு போல. அதே இடத்துல அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் தூக்கம் கலைஞ்சு அவளா எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடச்சோன்னா அவங்க சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, சுற்றி எல்லாரும் இருக்காங்களா அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படாத ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, நாங்கள்லாம் ஒர்க்கர்ஸ், நாங்கள்லாம் காலையில் 9 மணிக்கு வந்தோன்னா சாயங்காலம் 5 மணி ஆனால் நாங்களாம் டான்னு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் நீ வந்து இப்போ வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவர் பின்னாடியே தான் நீ சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் ஹீரோயினுக்கு என்னது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்களா, இப்போ ஹீரோ அங்கே வந்துருவாரு. என்ன யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க, போயிட்டு ஃபைலெல்லாம் எடுத்துருவோம், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லவும், எந்த ஃபைல் சார், எங்கே போய் சார் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுகிட்டே நிற்பாங்களா. நான் வேணா உனக்கு சீக்கிரட்டாக மெசேஜ் பண்ணி சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார் வேண்டாம் வேண்டாம்னு என்னோட பழைய அசிஸ்டண்ட்டோட லேப்டாப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வேகமாக இப்போ இவங்க ஓடுவாங்க. ஹீரோயினும் போயிட்டு அந்த பழைய அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட லேப்டாப்பை திறந்து பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ஃபைல் இருக்குது. இதில் எந்த ஃபைலை அவர் பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. குத்து மதிப்பாக எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகேவா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாரா, பண்ண பார்த்தீங்கன்னா திடீர்னு வேர்ட்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதோட இவங்க சரியாக அவங்க எடுக்காததுனால வந்து இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிடும். ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ அடுத்து அவர் திட்ட ரெடி ஆவார். இப்போ நம்ம கரெக்டாக வாங்கி ஆகணும். ஹீரோயினை கூப்பிட்டு வச்ச ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையிலேயே முத ஒரு 27 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் உன்கிட்ட நான் ஒரு வேலையை கொடுத்து நீ எடுத்துக்கிட்ட அந்த 27 நிமிஷமும் என் வாழ்க்கையில் வேஸ்ட்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நீ சரியான ஒரு பிக்காக இருப்ப போல இருக்கு, நீ வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டே தான் இருக்காரு. உனக்குலாம் நேரத்தோட அருமை எங்கே வந்து தெரிய போகுது, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, ஆனால் எங்கள் அப்பாவோட காசை கூட எடுக்காமல் நான் என் சொந்த காலில் நின்றுட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் அதெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லவும் டிங் டாங் அப்படின்ற மாதிரி பெல் அடிக்குது. ஏன்னா இவர் வாட்ச் தான் செட் பண்ணி வச்சிருக்காரு. மணியை பார்த்தா கரெக்டாக இப்போ 6:30 மணி ஆகுது. எது 6:30 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதட்டப்பட்டுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தானே நின்று திட்டிகிட்டு இருந்தார், எங்கே போனாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் தேடிட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஒரு மாற்றம் எதுவும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே கலட்டு கிடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கு நின்றுட்டு இருக்கும். விஷயம் என்னென்னா, ஹீரோ வந்து 6:30 மணிக்கு கரெக்டாக வந்து பிக்காக மாறிடுவார். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தவங்க இல்லையா, அவங்களும் ரெஸ்ட் ரூம் பக்கம் வராங்க. அந்த கண்ணாடியில் பார்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சாருக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே வேலை பார்க்குறேன், அதுவும் நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறது புதுசு தானே, என்ன போய் பிக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறான், அவன் தான் பிக்காக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பயங்கரமாக அவரை திட்டுற மாதிரி திட்டிகிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பாங்களா. இதை வந்துட்டு அந்த பக்கம் தானே ஹீரோ இருக்கார், அந்த கதவுக்கு பின்னாடி அவர் எல்லாத்தையும் எட்டி எட்டி பார்த்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். இதெல்லாம் அவருக்கு என்னடா இது, இந்த சாபத்துலேருந்து எப்போ தான் நம்ம வெளியே வர போகிறோமோன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் திட்டி முடிச்சுட்டே பார்க்கும்போது, இங்கே என்ன இந்த பாத்ரூம்லேருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் கிடக்கும். ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு எங்கே போனார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு பிகி இருக்குமா, நீ என்ன பண்ணுற இங்கே, எப்படி வந்த இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற தூக்க போயிடுவாங்க. ஐயோ இவன் என்ன தூக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிட்டே இருப்பார். இப்போ கரெக்டாக ஹீரோயின் போயிட்டு தூக்கிட்டு, நீங்கள் எங்கே வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள அந்த பிகியை தூக்கி கொஞ்சம் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ மூஞ்சி தான் அடிக்கடி மாற்றி காட்டுவாங்க. ஏன்னா ஹீரோ அப்படி பிடிச்சிருக்க மாதிரி கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சுற மாதிரி தான் அந்த பிகி அப்படி மாறி காட்டுற மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்கே எப்படி வந்த, என்ன ஆச்சு, வழி மாறி வந்துட்டியா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கும். இங்கே சமைக்க
சமைக்க வச்சிருந்த பிக்கியை யாரா தூக்குனது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எது உன்னை சமைக்க போகிறாங்களா, கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேக வேகமாக அதை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. இடத்துல வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்களா. வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடெல்லாம் நிறையா வைக்கிறாங்க. சாப்பாடு தட்டில் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாரு ஹீரோ. அந்த அந்த இதில் இருக்கார்ல, சாப்பிட மாட்டேங்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு அதுகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோஃபா எப்பவும் ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அது மேலே வந்து உட்கார வருவாங்க பாருங்கள். கரெக்டாக அந்த பிக்கி மேலே போய் உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும். பார்த்தோன்னே பிக்கியாக இருக்கும். இதே எங்கேருந்து பிடிச்சா, இன்றைக்கி நம்ம 2 பேருக்கு சூப்பரான டின்னர் ரெடி பண்ணுறதுக்காக வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டியா, அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அவங்க சொல்கிறதுக்குள்ளே ஹீரோக்கு இப்போ பயமாக போயிடும். அங்கேருந்து தப்பிச்சா இங்கே நம்மளை சமைச்சே முடிச்சிருவாங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இதை நான் சமைக்கிறதுக்காக கொண்டு வரல, இதை நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லும் போது உடனே அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன மூளையெல்லாம் மலங்கி போச்சா, இதை போய் வளர்க்கணும்னு சொல்றியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. இல்லை இல்லை எனக்கு இதை வளர்க்கணும்னு தான் தோணுது, நான் வளர்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இப்போ தான் ஹீரோக்கு அப்பாடான்னு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட கூட்டு போய் இது போய் குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு போய் குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வைக்கும் போதெல்லாம் ஹீரோவோட மூஞ்சி தான் மாறி மாறி வர மாதிரி தான் காட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ தானே அது. அப்படி காட்டிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல குளிச்சவொன்னே ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், உன் பாஸ் வந்து உன்னை அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கான்னு சொல்கிறீல, அவனோட பேரை வச்சலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் ஆமாம் இந்த பேர் வந்து அவனுக்கு பொருத்தமாக தான் இருக்கும், ஆனால் வேண்டாம் இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கணும்னா இது தொலைஞ்சு போச்சுல, அதனால் இதுக்கு லாஸ்ட்லி அப்படி அதாவது லாஸ்டி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பேர் இதுக்கு வச்சுருவாங்க. இப்போ தான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை வந்து இப்போ நைட்டு தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கிஸ் கொடுத்துட்டு பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நல்லா நிம்மதியாக தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்தோன்னே கண்ணு கூட அவங்க முழிக்கல, அந்த பிகியை தான் தேடிட்டே இருக்காங்க. பார்த்தா இல்லை, பார்த்தா ஒரு பையனோட முதுகு மாதிரி தெரியுது, ஏதோ முதுகு மாதிரி இருக்குது. அது ஒரு பையன். கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த ஃபேஸ் யாரோட தான் இருக்குன்னு பார்த்தா ஹீரோவோட தான் இருக்குது. பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு கதற ஆரம்பிச்சாராங்க. உடனே ஹீரோ முழிச்சிடறாரு. முழிச்சிட்டு அவங்க வாயை போய் பொத்துறாரு. நீ கத்தாத கத்தாத, நான் என்ன நடந்ததுன்னு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாரு. அவங்க விடாமல் கத்திகிட்டே இருப்பாங்க. அங்கே வெளியே இருக்க ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடி சத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்கவும் ஹீரோ இப்படி சொல்கிறத பார்த்தோன்னே இவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கரப்பாம்பூச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுறாங்க. உடனே அவங்களும் அமைதியாக இருந்துறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்து சுத்தமாக இவங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ எனக்கு ஏதாவது போட்டுக்க ட்ரெஸ்ஸை கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருங்க எங்கள் அப்பாவோட ஷர்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஷர்ட்டை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே ஹீரோ இப்படி சொல்கிறாரா. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா அப்போ இருந்தாங்க என்னோட கவுனை போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கவுனை கொடுக்குறாங்க. இதுக்கு இதே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கி போட்டுப்பாரு. ஹீரோவும் கிளம்பி வராரா. வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயின் கூட தான் 2 பேரும் இப்போ ஒன்றா தான் வராங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் வரையா, அதனால கூடவே இருக்கணுன்ற பேரில் ஒன்றாவே வராங்க. இதை பார்த்தோன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னடி நடக்குதுங்க, 2 பேரும் காலையிலேருந்து ஒன்றாவே வரீங்க, ஒன்றுமே புரியலையே, நேற்று வேறு ரெஸ்ட் ரூமில் பாஸோட ட்ரெஸ் எல்லாம் கிடந்தது, உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்பணும்னு தான் தோணுது, ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லை, இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறதா, எதையாவது கதை கட்டாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேறு நேரத்தில் வேலை பார்க்காம பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோயின் வந்துட்டு இந்த ஆளுக்கு வர வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்காங்கல்ல, இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கம்பெனி தான், ஆனால் கொஞ்சம் லாஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்காங்க. ஸோ முன்னாடி அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்களே அந்த லேடிகிட்ட போயிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கலந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு தோணுது, திடீர்னு எப்படி அது திடீர்னு பாஸ் வந்து காணா போனார், எப்படி அது அப்படின்ற மாதிரிலாம் திடீர்னு சிந்திக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அடுத்ததாக என்ன கேட்பாங்கன்னா, இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு நம்மளோட பாஸுக்கு வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கீங்க, நைட் டைமில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ டீசெண்டான ஃபேமிலி தெரியுமா, எவ்வளோ டீசெண்டான பொண்ணு தெரியுமா, என்கிட்டலாம் இந்த கேள்வி கேட்குற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கோவமாக எந்திரிச்சு போயிடும். ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஒன்றுமே தப்பாகவே கேட்க வரலையே, நான் கேட்க வந்ததே வேற, அது முழுசாக கூட கேட்காம அவ பாட்டுக்கு போகிறா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். உடனே ஹீரோவை கூப்பிட்டுருவாரு. கூப்பிட்டு அவங்கள்ட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்க வந்துட்டு இப்போ வேறு கம்பெனிக்கே வேலைக்கு போயிடுவாங்க, ஏன்னா அவங்களோட வேலை தான் இவங்களுக்கு வந்துடுச்சுல்ல, அதனால் வந்துட்டு அவங்க வேறு கம்பெனிக்கு போகும். ஹீரோ வந்து என்ன சொல்வார், இப்போ முன்னாடி அவங்க நம்மக்கிட்ட வேலை பார்த்தாங்க, இப்போ அவங்க வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீ என்னை பற்றி இப்படி அப்படி பேசுகிறது அதை நம்ம பேரை கெடுக்காதா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை நான் நம்ம கம்பெனியை பற்றி தான் ஒன்று, உன் வேலையை மட்டும் நீ பாரு, நான் கம்பெனியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தம் போடுவார். ஹீரோ வந்து திரும்ப திரும்ப திட்ட ஆரம்பிச்சிடறாரு. காலையில் யார் முகத்தில் உன் முகத்தில் தானே முழிச்சேன், அதனால தான் இன்றைக்கி நாளே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் ஹீரோயினுக்கு பொறுமை இழந்துடுறாங்க. போதும் நிறுத்துங்க, இன்றைக்கி 2 விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனி லாஸில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை, இந்த கம்பெனிக்கு இந்த ஊருக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ என்னால் தான் இப்படி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க. 2வது விஷயம், என் வீட்டில் ஏன் அனுமதி இல்லாமல் என் ரூமில் எப்படி நீங்கள் வந்தீங்க, அப்படி வந்தது இல்லாமல் என் முகத்தில்
முகத்தை பார்த்துட்டு இன்றைக்கி நாள் சரியில்லை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கவும் திடீர்னு வந்து டிங் டிங்னு பெல் அடிச்சிருது. அவ்வளோதான் இப்போ ஹீரோயின் கண்ணு முன்னாடியே ஹீரோ வந்து அப்படியே நேராக பிக்கியாக மாறிடுறாரு. அப்படியே ஒரு மந்திரம் போட்ட மாதிரி. ஒன்று ஹீரோயினுக்கு இப்போ சுத்தமாக புரியல. அப்போ நேற்று என் கூட தங்கியிருந்தது நீங்கள் தானா, இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழகா தூக்கிக்கிறாங்க. ஹீரோயினும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறத நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா வந்துட்டு இனிமேல் நீங்கள் யார் முன்னாடியும் என்னை திட்டவே கூடாது அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கி இதில் இருக்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா தலையை இப்படி இப்படி ஆட்டுறாரு. இப்படிலாம் ஆட்டக்கூடாது, இப்படி தான் ஆட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்டிக்கிறாங்க. இவகிட்ட போயா நம்ம மாட்டணுன்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பாரு. அதோடு இப்போ அவரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவருக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டே இருக்காங்க. இப்போ வீட்டில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க, என்ன டெய்லி லேட்டாக வர, அவர் கூட தான் அதிகமாக சுற்றிட்டு இருக்க போல இருக்கே, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க வேற கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்களா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிக்கி இதில் தான் இருக்காரு. ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் கவனிச்சுட்டு தானே இருப்பார். உன்னை ஹீரோயின் வந்துட்டு வாயை மூடிட்டு இதெல்லாம் பேசாதன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சுல. அதோட இப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பேசாமல் நம்ம இப்படி பண்ணால் என்ன, எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே அதே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து கிறிஸ்மஸ்லாம் வருது, நிறைய இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் போடுறதுனால வந்துட்டு பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கலர்ஃபுல்லாக லைட்டை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கிராக்கர்ஸ்க்கு பதிலாக லைட்ஸ்லாம் வந்ததுன்னா பொல்யூஷன் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம், அந்த பொல்யூஷன் ஏற்படாமல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இதை பற்றி நம்ம அவர்கிட்ட பேசுவோன்னு சொல்லவும் பிக்கி இதில் இருக்கிற ஹீரோ இதை கவனிச்சிடறாரு. மறுநாள் ஆஃபீஸ்க்கு வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ அவருக்கு சொந்தமாக தோணுன மாதிரி எல்லாரும் முன்னாடி அவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஏன் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு எதுக்காக நம்ம வந்துட்டு நிறைய வெடி அப்படிலாம் அதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்டெல்லாம் வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணலாமே அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. வந்து ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி ஆகிடுமா. ஹீரோ தனியாக இருக்கும்போது கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்கள் எப்படி என்னோட ஃப்ரெண்டோட ஐடியாவை வந்து உங்கள் ஐடியா மாதிரி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, அவள் உன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் அது அவளோட ஐடியாவாக இருந்தாலும் அவள் எனக்கு கீழே தானே வேலை பார்க்குறா, என்னோட எம்ப்ளாயி தானே, நான் தானே அவளுக்கு சம்பளம் கொடுக்குறேன், அவளுக்கு அந்த ஐடியாவே இருந்தாலும் அவள் என்கிட்ட சொல்லி நான் தானே அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இதுவும் சரிதான், ஆனால் அந்த ஐடியா வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஐடியா இல்லாமல் உங்களோட ஐடியா மாதிரியே சொல்கிறீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அமைதியாக உட்காந்துட்டே இருப்பார். இந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அடுத்தவங்களோட ஐடியாவை திருடி உங்களோட சொந்த ஐடியா மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சரியாகவே பேசாமல் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்களோட ஐடியாவை இவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம போய் ஹீரோ கிட்ட நான் சொன்னதாக தானே இப்போ அவங்க நினைப்பாங்க, நான் சொல்லி அதாவது அவங்களோட ஐடியா வந்து இப்போ கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சாரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க சோகமாக இருந்தவங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. காலையிலேயே நம்ம பாஸ் வந்து என்னை பார்த்தாரு, என்னோட ஐடியா வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னார், அதனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னையே மேனேஜராக இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததாக வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. இதெல்லாம் தெரியாமல் இங்கே என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. என்னம்மா என் பையன் கூட எல்லா நேரம் சுற்றிட்டு இருக்க போலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு உங்கள் பையனை விட்டு தூரமாக போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, நீ எப்போவுமே அவன் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு சுத்தமாக புரியல. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய சாபம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வான சாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு நேரத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட பண்டிகைகள் இருக்காங்கல்ல, அந்த பிக்கெல்லாம் வந்துட்டு கொன்று அதெல்லாம் வந்து அதை அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. அதனால வந்து சாபம் தான் இது, என் பையன் வந்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு 6:30 மணிக்கு மேலே ஆகிட்டா இந்த மாதிரி ஆகிடுறான், இதனால் கிடச்ச சாபம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு அதாவது இது வந்து ஒருத்தவங்க சாபமாக கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதோடு இது வந்து எப்போ தீரும் அப்படின்னா வந்துட்டு என் பையனுக்கு எப்போ 27 வயசு ஆகுதோ அப்போ அவனோட ட்ரூ லவ்வை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு அவன் கிஸ் பண்ணுறான்ல, அப்போ தான் இந்த சாபம் வந்து அவனை விட்டு போகும். அப்படி ஒரு வேளை அவனுக்கு அந்த ட்ரூ லவ் கிடைக்காட்டியோ இல்லை வந்துட்டு அந்த மாதிரி கிஸ் பண்ண அந்த மாதிரி இல்லாட்டியோ அவன் காலம் பூரா இப்படியே தான் இருந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சாபமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் வாயை பொழுதுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, என் பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இந்த பிரச்சனை பிறந்ததுலேருந்தே ஹீரோக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது, 27 வயசில் தான் இது சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. ஸோ அந்த டைமில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு நிறைய பொண்ணுங்களை ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். எப்படியாவது இது ட்ரூ லவ்வா, ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு அந்த 27 வயசு ஆகும்போது கரெக்டாக வந்து சரியாயிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த பொண்ணுமே இவரை ட்ரூ லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எது ஒரு பொண்ணு கூடவா அவரை ட்ரூவாக லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம், ஆனால் அவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு ரொம்ப லவ் பண்ணிட்டு தான் இருந்தான், அந்த லவ் வந்து ட்ரூவாக தான் இருந்தது. ஆனால் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லாமே இருந்துட்டான். ஏன்னா சொன்னால் அவள் பிரிஞ்சு போட்டால் மனசு கஷ்டமாயிடும் அப்படின்றதுக்காக இவனை அந்த பொண்ணை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நீயாவது அவனை உண்மையாக லவ் பண்ணுமா, நீயாவது அவனை இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுவானுவாங்க. ஹீரோனுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்திலே அங்கேருந்து வந்துருவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசலில் ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு.
யார் ராணி திருட வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்க, நான் தானே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கேட்கும்போது, எது என்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு வந்து இப்போ நீ எதுக்காக என்ன தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம 2 பேருக்கும் சின்ன வயசாக இருக்கும் போதே வந்து நம்ம அப்பா அம்மா பேசி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல, அதுக்கு முன்னாடி நம்ம டேட்லாம் போயிட்டு வரலாமா வரியான்ற மாதிரி இவர் கேட்டுகிட்டே இருப்பார். உததான் உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அவர் அங்கங்கே எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல படுத்துருவாங்க. இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா இவர் வந்து ரொமான்ஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அதனால ஹீரோக்கு இவரை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காம இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சரியாக பேச மாட்றாங்க. அந்த பிகியோடைய அவங்க வந்து பிகி ஆனவுன்னு அதை வந்து ரொம்ப பெட்டாக வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்களா, இவர் நடுஜாமம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நடுஜாமம் ஆனவுன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா அவ கூட என்னால் வந்து இதாக இருக்க முடியல, நீ என்ன அவ கூட போய் படுத்துக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அந்த பிகியை போய் திட்டிட்டு நேராக தூக்கிட்டு போய் வாசலில் இருக்க ஒரு கூடையில் போய் அதை நல்லா குலுக்குன்னு குலுக்கி அதுக்குள்ளே தூக்கி போட்டு வந்துடுறாரு. ஹீரோயினுக்கு நடக்கிற எதுவுமே தெரியல. அவங்க பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோயின் காலையில் தூங்கி முழிக்கிறாங்களா, இங்கேருந்து பிகி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. பார்த்தோம்னா ரூமுக்கு வெளியே அந்த அங்கே நிற்கிறாரு, ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. பார்த்து பார்த்தீங்கன்னா கதவு திற அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கதவு திறக்கிறாங்க. நீங்கள் எப்படி வெளியே போனீங்க அப்படின்ற மாதிரி அதாவது ஹீரோயின் கேட்கவும் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்களும் வந்துடுறாங்க. இவரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்களும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, காலையிலேயே எந்திரிச்ச உடனே வேலையெல்லாம் சரியாக பார்க்குறீங்களா, அவள் என்னோட அசிஸ்டன்ட் தானே, அதுக்காக தான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து 1000 இருக்கட்டும், அவள் வந்து உங்களோட அசிஸ்டண்ட்டாகவே இருக்கட்டும், அதுக்காக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு காலங்காத்தால சட்டை கூட போடாமல் வந்துடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. வந்து என்ன கேட்பாருன்னா, என்னடா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பெருசாக பேசிக்கிட்டே இருக்க, உங்கள் அப்பா அம்மா ஏதோ உங்களுக்கு 7 வயசாக இருக்கும் போது பேசின விஷயத்த இப்போ 20 வருஷம் கடந்து வந்து சொல்லிட்டு இருக்கியே, இதெல்லாம் நல்லா இருக்கா? உங்கள் அப்பா அம்மா பேசும்போது அவங்க ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் பேசியிருக்கலாம், உங்கள் 2 பேர் முகக்கட்டைக்கு சேர்த்து வந்துச்சா சரி வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். இவருக்கா ரொம்ப கோவம் வந்துடுது. நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஆனால் இவர் நாள் பேசினது தான் அப்புறம் ஹீரோ கேட்டிருப்பாருல்ல, அதை வச்சு தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சரி வாங்க நேரமாச்சு நானும் அவ்வளோ கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும், அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என் கூட டேட்க்கு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் எப்படா சொன்னன்ற மாதிரி இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோ என்ன சொல்கிறாரு, முடியவே முடியாது, நாங்கள் ஆஃபீஸ்க்கு தான் போவோம், அவள் என் கூட தான் வருவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்லை என் கூட டேட்டுக்கு தான் வரணும் இவர் சொல்ல, இவங்க 2 பேருக்குள்ள வாய் தகராறாக போயிட்டே இருக்கு. ஒரு வழி எல்லாம் சமாதானம் ஆகி இப்போ ஒரே காரில் 3 பேரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் வந்துடுறாரா. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டேட் போக தான் கிளம்பி வந்திருக்காங்க. ஹீரோ பின்னாடி வந்துட்டு இருக்காரு. வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் ஓட்டுறதுலாம் சரி ஹீரோக்கு வந்து சரியாக படல. உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே அவன் காரில் வாமிட் எடுத்து வச்சிடறாரு. இப்போ இந்த ஆளுக்கா சரியான கோவம் வருது, நம்ம காரில் வாமிட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு சரியாக டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மவுண்டைன் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட தண்ணி குடின்னு சொல்லவும் அவங்க வேண்டாங்கிறாங்க. தண்ணி குடி செல்லும், நான் சொல்கிறத கேளுன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சரி வாங்கி குடிச்சிருவோம், இல்லாட்டி இவன் தாங்க முடியாது தொல்லைன்னு வாங்கி குடிக்க ஆரம்பிக்கும் போது, இப்போ நீ தண்ணி குடிச்சாதான் ப்ரெக்னன்சி டைமில் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் இவன் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ நம்ம கூட தானே வந்தார், அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன்ட்ட கேட்டால் வம்பா போய்ட்டு நம்மளே தேடுவோன்னு தேடிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வராரு. ஏன்னா அவர் கூட தான் வந்திருப்பார். அவர் வாமிட்லாம் பண்ணதுனால கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டு வர்றதுக்காக டைம் எடுத்திருக்கும். அதுக்குள்ளே ஹீரோயின் தேடி இருப்பாங்களா. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அலம்பல் தாங்க முடியாது, எங்கள் 2 பேரும் சேர்த்து ஃபோட்டோ எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரவங்க போகிறவங்கள்ட்டலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் இப்போ என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கு, இங்கே எதை பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லையே, லவ்வர்ஸ்லாம் இங்கே தானே வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, அங்கே பாரு அங்கே இருக்கிறவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்பாங்க. நீ யாரை பார்த்து பயப்படுற, யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே 2 பேர் நிற்கிறாங்க, அதில் ஒருத்தர் ஏதோ பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லவும், நீ சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையானு என் கண்ணுக்கு தெரியுது உங்கள் கண்ணுக்கு தெரியலையானோன்னா எனக்கு இந்த சங்காத்தமே வேணாம் ஆளை விடுறாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடியே போயிடுவார். இப்போ ஹீரோக்கும் இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து காமெடியாக தான் இருக்கும். 2 பேரும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அவர் இந்த இடத்த விட்டு போயிடுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் நடக்கும் போது அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்கள நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இப்போ எவ்வளோ ஒரு காமெடியான சீன் நடந்ததுன்னு கேட்கும்போது, உன் பாய் ஃப்ரெண்ட் ஓடி போனது ஒரு காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி டல்லாக தான் இருப்பார். சரி அவன் தான் போயிட்டானே, அப்போ அவன் கார் எடுத்துகிட்டா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம் அவர் போனவர் கார் எடுத்துகிட்டு தான் போயிருப்பார், அப்போ நம்ம 2 பேரும் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்தே வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டேங்கிறாரா, மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டே இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நீ இதே மாதிரி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒருத்தன் கூட நம்மளுக்கு லிஃப்ட் கூட கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே வந்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக மணி 6 மணி ஆகிடுமா, ஹீரோ ஒன்று பிக்கியாக சேஞ்ச் ஆகிடுவார். நீ அப்படி இருக்கிறதுக்கு இப்படி இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு லிஃப்ட் கிடைக்கும், ஒரு வழியாக வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்கும் கிளம்பி வந்துருவாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன பேசுவாருன்னா, நம்ம கம்பெனி போகிற போக்க பார்த்தா சீக்கிரமாக
சீக்கிரமாக இழுத்து மூடிடணும் போல தெரியுது, இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. சரி நீ எதுக்காக இந்த கம்பெனிக்கு வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அடிக்கடி வெளியே போயிடுவாங்க, நான் தனியாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பண்டிகை நாட்கள்லாம் வரும்போது அவங்க பட்டாசுலாம் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் வந்துட்டு கூட இருந்து வெடிக்க மாட்டாங்க. அப்போ மற்ற பசங்கள்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு வாங்கி கொடுக்காம கூட இருப்பாங்க. ஆனால் அந்த குட்டி பசங்களை நிறைய பேரை நான் ரோட்டில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் இந்த பட்டாசுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, இதெல்லாம் வெடிக்கிறது, அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கான சந்தோஷத்தை எனக்கு அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் உங்கள் கம்பெனிக்கு நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லவும், நீ என்னம்மா எதுக்கு சேர்ந்தேன்னு கேட்டால், இந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏதோ ஆட் விளம்பரத்தில் பேசுகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன், நீ பேசுகிறதுல கேட்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருக்கவும் இன்னும் 2 மாதத்தில் எனக்கு 27 வயசாகுது, அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா இப்போ அவருக்கு மற்ற விஷயங்கள் ஹீரோயின்ட்ட இன்னும் அவர் சொல்லாமல் இருக்காரா. ஒன்று ஹீரோயினுக்கு இப்போ ஞாபகம் வந்துடுது, அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துடுது. ஓகே ஓகே அன்றைக்கி ஆன்ட்டி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துடுது, இப்போ தான் உங்களுக்கு 27 வயசு நடக்க போதில்ல, இன்னும் 2 மாதம் தானே இருக்குது, அதுக்குள்ளே வேணால் நம்ம கிஸ் பண்ணால் வந்து அப்படி நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொன்னாங்களே, நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆன்ட்டி தான் சொன்னாங்க உங்களுக்கு ட்ரூ கிஸ் கொடுத்தா வந்துட்டு நீங்கள் அந்த சாபம் போய்டுன்னு சொல்லும் போது ஒன்று ஹீரோ ரொம்ப சோகமாயிடுவார். பிரச்சனை வந்து கிஸ் பண்ணுறதுல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ட்ரூ லவ்வில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி போயிடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. திரும்ப பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரும் மனசை விட்டே பேசுகிறாங்க. அப்போ ஹீரோக்கும் தோணுது, நம்மளுக்கு இப்போ இந்த 27 வயசாகுது அப்படின்னா வந்துட்டு உண்மையான லவ் இருக்கணும், அது நமக்கு 2 பேருக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, எனக்கு உங்களை பிடிச்சதான் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் பழகணும் கொள்ளணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும், சரி ஓகே அப்போ நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கான நேரத்தை வந்து அதிகமாக செலவிடணும், நம்மளை பற்றி நம்ம ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும், அப்போ நம்மளுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ 2 பேருமே பேசிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரெஸ்டாரண்ட் போவோம், அங்கே போய் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், அதில் நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போகிறாங்க. போது ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, நிறைய கேர் பண்ணணும், கேரிங்காக இருக்கணும், அப்போ தான் அவளுக்கு நம்மளை பிடிக்கும், அப்போ தான் அந்த உண்மையான லவ் வரும், நம்மளுக்கும் அந்த லவ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அங்கே போனோடனே ஹீரோயின் வந்துட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா, இந்த ஹேர் கட் நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், இதே எவ்வளோ சின்னதாக வெட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாரு. அங்கேருந்து கை எடுக்கிறீங்களா, ஏன்னா அவங்களுக்கு அது வலிச்சிருக்கும். உடனே சொல்லுவோம், ஹீரோவும் கை எடுத்துருவாரு. அப்புறம் ஹான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. என்ன ஹாய் சொல்லணுமான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. இல்லை ஹனின்னு சொல்லலான்னு பார்த்தேன், அது வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணுமே, சீக்ரெட் யார்கிட்டையும் சொல்லாத சீக்ரெட்டை வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட நம்பி சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பாரு. முதல் நாள் நான் வேலைக்கு சேர்ந்தப்ப, அதுவும் உங்கள் அசிஸ்டண்ட்டாக நான் வேலைக்கு சேர்ந்திருக்கப்ப என்னை நீங்கள் திட்டுனீங்கல்ல, அந்த கோவத்தில் உங்களுக்கு காஃபி கொடுக்கும்போது நான் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு நல்லா வயிற்று வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் 3-4 தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தீங்க தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்தது தெரியுமா, இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே போய் சொல்லுவாங்க. கேட்க ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக வெறி ஏறிட்டு இருக்கு. ஆனால் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. இல்லை லவ் பண்ணணும் அப்போ தான் எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு, சரி ஓகே இப்படியே போனால் சரி வராது, நான் உங்களை நல்லா புகழ்ந்து பேசுகிறேன், நீங்கள் என்ன நல்லா புகழ்ந்து பேசுங்க, அப்போ நமக்குள்ளே ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அழகாக சிரிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, நீங்கள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி முடிச்சுட்டு, இப்போ நீங்கள் என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அது வந்து நீ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கைண்டாக இருக்க, இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கிறதுனால லுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் எங்கா தெரியுற அப்படின்னு சொல்லவும், இது இந்த ஹேர் கட்னால நான் எங்கா தெரியுறேன்னா, இல்லாட்டி நான் என்ன இவ்வளோ நாளாக கிளவி மாதிரியா தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை தான் வர ஆரம்பிச்சிருது. நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை விட இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் மற்ற ட்ரெஸ்லலாம் குண்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ வளர ஆரம்பிச்சிடறாரு. இதை பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுது, அவர் பிக்கியாக மாறிடுறாரு. இதுக்கப்புறம் என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோன் யோசிப்பாங்க. அந்த நாள் முடிச்சிடுது. இப்போ அடுத்த நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் வந்துடுறாங்க. இப்போ கம்பெனி வந்து ரொம்ப லாஸாக போயிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காக லோன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி போகிற ஸ்பீடை பார்த்தா சீக்கிரமாகவே அதை இழுத்து மூடிடுவீங்க, உங்களை நம்பி எப்படி நாங்கள் லோன் தர்றது, அப்படியே நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுத்தாலும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரா. டக்குன்னு ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளுக்கு 6% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேண்டாம் இவங்க தான் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே லோன்லாம் கொடுக்குறவங்க, இவங்கள்ட்டே பேசுவோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். இதை பேசும்போதே அவங்க உங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க சார், நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு இவங்க சொல்லவும், ஹீரோவும் எந்திரிச்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் ஆயிருக்கும். அதை தான் ஹீரோயின் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிக்கியாக மாறிடுவார். ஹீரோயின் இதை பார்த்துருவாங்களா, என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் மீட்டிங் போடுற இடம் வந்துட்டு பக்கத்தில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி இந்த பிக்கியை தூக்கி வீசிடுவாங்க. வீசிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ எங்கன்னு தேடிட்டே இருப்பாங்களா.
உடனே அங்கே பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் வெளியே எழுந்துச்சு வந்துட்டு என்னம்மா சொல்கிறேன் எங்கே அவன் அப்படின்னு தேடும்போது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல சார், இங்கே பாருங்கள் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சோகமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு, இப்படி தவறி கீழே விழுந்துட்டார் போல இருக்கே அப்படின்னு எல்லாரும் குதிச்சு நிறைய பேர் வந்துட்டு ஹீரோவை தேடுவாங்க. அவர் கிடைக்கவே மாட்டாரா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க, அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லவும், இந்த பையன் என் மேலே இவ்வளோ மரியாதை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லையம்மா, அப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தது அவனுக்கு நான் 5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லவும், இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதோட அவங்களும் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. நல்லா ஆயிடுது. அவங்கெல்லாம் எல்லாம் போனவுடனே ஹீரோ எந்திரிச்சு வந்துடுறாரு. அதாவது அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க ஹீரோயின். தூக்கிட்டு வந்து இப்போ மறுநாள் திரும்ப அவரை பார்க்க போகும்போது, நேத்தனடா தண்ணிக்குள்ளே வந்து உனக்கு ஏதோ ஆச்சு நினச்சேன், இப்போ நீ உண்மையிலேயே வந்திருக்கியா இல்லை ஆவியாக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்கவும், சார் இந்த மாதிரி தான் சார், நாங்கள் உங்களை ஏமாத்தலை அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை, சும்மா மட்டும் பேசிக்கிறாங்க. எங்களுக்கு தான் மனசு மாறினீங்களா, எங்களுக்கு 5% கொடுக்குறதா ஒத்துக்கிட்டீங்களா, அப்படி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்கும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவோம், உங்கள் அமௌண்ட்லாம் நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு பேசுவோம். அவரும் இப்போ ஒத்துக்கிறாரு. இன்றைக்கும் முடிஞ்சிருது. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு அவர் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின் வீடெல்லாம் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக தண்ணியாக நின்றுட்டு இருக்கா. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதனால என்னோட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால இனிமேல் நீ ஏன் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது கெஸ்ட்டுக்காக தங்குற ரூம் தான், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திறக்கும் போது அது ரொம்ப பெரிய ரூமாகவே இருக்குது. ஹீரோயினோட மொத்த வீடு சைஸில் இருக்குது. பணக்காரவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ரூம்லாம் சின்ன ரூமாக தான் தெரியும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஹீரோ தடுமாறி விழவும் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்டு, எப்போவுமே இப்படியே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ரொம்பலாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் தனியாக நான் வாடகை வசூலிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் எக்ஸசைஸ் பண்ணும்போது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது, எக்ஸசைஸ் பண்ணணும் சார், அதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லவும், சரி நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்வார். அதுவும் சரிதான், வயசான காலத்தில் அதெல்லாம் சரியாக வராதுன்னவும், யாருக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக செய்வார். பார்த்தா இவங்களோட சூப்பராகவே செய்வார். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் எல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்களா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுளுக்கு பிடிச்சிரும். டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது டாக்டர் வந்து அவங்கள தூக்கிட்டு போயிடுவார். என்னென்னு பார்க்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, ஃபேமிலி டாக்டர் பக்கத்து ரூமில் தான் இருக்கார் அப்படின்னு. இவங்க அவ்வளோ பெரிய பணக்காரவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு வந்து பேசும்போது என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நம்மளுக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இதே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, சரி மனசு விட்டு பேசினா அந்த மாதிரி நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன கேட்பாங்கன்னா, நான் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ என் கூட இருக்கும்போது நான் ரொம்பவே சந்தோஷமாக ஒரு மாதிரி நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு வேளை உனக்கு என்னோட சீக்ரெட் தெரியும்ல, அதனால் உன் கூட இருக்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வந்துட்டு என் கூட இருக்கும்போது உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் கூட இருக்கும்போது சரியான தொல்லையாக இருக்குது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நையிட்டே அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதுக்காக ஃப்ளைட் புக் பண்ண சொல்கிறாரு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் வரணும்னு சொன்னதுனால, ஓகே உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் பண்ணுறேன், நான் நார்மலாக பண்ணிக்கிறேன்னு, நீயும் பிஸ்னஸ் கிளாஸ்லேயே வரலாம், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக போயிடுது. இப்போ பார்த்தோம்னா 2 பேருக்கு இப்போ டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. இப்போ ஃப்ளைட்டில் ஏறும்போது தான் தெரியுது, பிஸ்னஸ் கிளாஸ்க்கு போடுறதுக்கு பதிலாக 2 பேருக்குமே நார்மலான ஒரு டிக்கெட்டை போட்டு விட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுது. நீ வேணும்னு தானே இதை பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லைங்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ இவ்வளோ பேர் முன்னாடி இப்போ இந்த டைமில் நான் பிக்காக மாறினேன் அப்படின்னா எனக்கு வேணும்னு தானே அதெல்லாம் நீ பண்ணுறேன்னு இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு கடத்தில் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டைமும் வந்துட்டு ஹீரோ அப்படி மாறிடுறாரா. உடனே அதை பார்த்துறாங்க. பார்த்துட்டு இங்கே ஏதோ பெட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது, அது என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை ஏர் ஹோஸ்டர் கேட்பாங்க. இல்லை இங்கே பெட்டெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க தேடி பார்க்கும்போது இருக்காது. எங்கன்னு பார்த்தா ஹீரோ அதுக்குள்ளே அவங்க ட்ரெஸ்க்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. உனக்கு ரொம்ப தைரியம் தான், நீ இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ காலையில் விடியுதா. அவனு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் விடுறாங்க. அவர் உள்ளேருந்து ஹீரோவாக மாறி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே விழிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த மீட்டிங்கும் போய் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தோன்னா அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணியிருப்பார்ல அந்த பொண்ணு தான் இருப்பாங்க. இவங்க ப்ராஜெக்ட்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணணும். அந்த பார்ட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா. அவனு ஹீரோ என்ன சொல்வார்னா, வந்துட்டோம் வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் ஹீரோயினும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இதை பார்த்துட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ அவங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒத்தடெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அப்போ அந்த பொண்ணு, நம்ம காலேஜ் படிக்கும்போது இந்த பாட்டை நீ ரொம்பவே விரும்பி கேட்பேன், வாயை நம்ம 2 பேர் டான்ஸ் பண்ணலான்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ என்ன பார்ப்பாரு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா. உடனே ஹீரோவும் அவங்க கூட டான்ஸ் ஆட போயிடுவார். ஹீரோயினுக்கு சம்மக்கம் வந்துட்டே இருக்கும். இப்போ ஊருக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் ஒரு வாசலே நின்றுட்டு
வந்துட்டு ஊர் காப்பி சுற்றிட்டு வரீங்க, வசமாக மாட்டிக்கிட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போட அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதட்டி விடுறாங்க. அதோட அவர் அங்கே போயிடுறாரா. உள்ளே வந்து ஹீரோயின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா அம்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஹீரோ சொல்கிறதுக்குள்ளே ஹீரோயினே சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவர் என்னோட பாஸ், நாங்கள் ஒரு வேலை விஷயமா தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னு சொல்லும் போது ஹீரோ இவ்வளோ பணக்காரங்க தெரிஞ்சோன்னா ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மக்கிட்ட இல்லாத பணமா, நம்மளே ஏகப்பட்ட வசதியானவங்க தான் இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு ஓ அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். அதோடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க என்னதான் பணக்காரவங்களா இருந்தாலும் அதுக்காக லவ்வெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆக போது. ஹீரோக்கு வந்து டைம் வந்து தெரிஞ்சிருது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஃப்ரீயாக பேசலான்றதுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் என்னோட பாஸ் தான், அவர் மேலே லவ்வெல்லாம் எதுவுமே கிடையாது, அவரை போய் நான் லவ் பண்ணுவேனா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோ காதில் வாங்கிடுவார். அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போய் பேசும்போது ஹீரோ சுத்தமாக பேசவே மாட்டார். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. திரும்ப திரும்ப போய் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ ஆனால் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒன்றுமே புரியல, எதுக்காக இவர் வந்துட்டு பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு வந்தாங்கல்ல அந்த எக்ஸ் லவர், அந்த பொண்ணு இப்போ ஊருக்கு வந்திருக்கு. வந்தோடனே ஹீரோ அதுக்கிட்ட பேசுகிறத ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துறாங்க. ஓஹோ, ஹீரோக்கு இப்போ அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, அதனால தான் நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரா அப்படின்ற மாதிரி இவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரூம்குள்ளே அங்கே வந்தோடனே ஆஃபீஸ் ரூமில் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு, அதாவது ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கையை பிடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்குது. இப்போ இவங்க மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, பிரிஞ்சு போன லவ்வர்ஸ் வந்து திரும்ப ஒன்று சேர்றாங்க, அப்போ நம்மளுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்ன யோசிச்சுட்டே இருக்கவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்னடி என்னாச்சு, உங்களோட அடுத்த லெவல் எதுவும் மூவ் ஆனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது, என்னத்தை மூவ் ஆகுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி, அவன் பழைய லவர் வந்துட்டாங்க, அதனால இப்போ எங்கேருந்து அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. சும்மா பேசுகிறத வச்சே வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து தெரிஞ்சுப்பாங்க. நல்லாவே தெரியுது நீ ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு உன் மேலே லவ் இருக்கா சொல்லி கேட்கும்போது, எங்கே இருக்குது, அவன் தான் பிரிஞ்சு போன லவர் வந்தோடனே அங்கே போய் பேசிகிட்டு இருக்கானே, அப்புறம் எங்கிறது என் மேலே வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும், சரி ஓகே, அப்போ பிரிஞ்சு போன லவர்ஸுக்கு திரும்ப வரும்போது செய்கிறாங்க, நீ ஏன் நினைக்கிற, அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலாம், வேணும்னா ஒன்று பண்ணு, நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஹீரோ வந்து இப்போ முன்னாடி லவ் பண்ணல, அந்த பொண்ணு செய்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை நீயும் அதை செஞ்சு பழக்கு, ஏன்னா அந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அவனுக்கு பிடிச்சதுனால தானே அந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்கான், இப்போ அதே மாதிரி நீ ஏதாவது பண்ணினா உன்னையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த பொண்ணு போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போடுறேன், அந்த காஸ்ட்யூம் பார்த்தா கூட அவனுக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த பொண்ணு மாதிரியே காஸ்ட்யூம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு டக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு தான் கேட்பாங்க. அதுக்குள்ளே அவர் அங்கே நிற்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். ஐடியான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வெயிட் பண்ணு அவசரப்படாத, இப்போ ஹீரோ பார்க்குற நேரம் நீ என்ன பண்ணுற, வேற ஒரு பையன் கிட்ட போய் பேசு, அப்படி நீ பேசும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஜெலஸாக ஃபீல் பண்ணான் அப்படின்னு வந்துட்டு அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ யார்ட்டையா போய் பேசுகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸில் ஒருத்தர்கிட்ட போகிறாங்க. அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, நாளைக்கு நம்ம மூவி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் பதில் சொல்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோ அங்கே வந்துடுறாரு. என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாளைக்கு மூவி போகலான்னு இருக்கணும்னு, நாளைக்கு உனக்கு வேலை இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தவும், இல்லை நான் மூவி போய் தான் ஆகணும்னு, அப்போ நீங்கள் வந்து வேலையில் விட்டு போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. என்ன தான் பண்ணாலும் இப்படியே ஆகுதுன்னு, அவன் மேலே கோவத்தெல்லாம் என்கிட்ட வந்து காட்டிகிட்டு இருக்காத, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அவன் அந்த பொண்ணு லவ் பண்ணுறனா இல்லையான்னு உனக்கு தெரியணும் அவ்வளோதானு. ஆமான்னு சொல்லுவாங்களா, அது நீ டைரெக்டாக அவன்கிட்டயே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை கேட்கலாம், ஆனால் ஹர்ட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. எனக்கு வந்துட்டு சரி கேட்டால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தனியாக இருக்கும்போது வந்து பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்கள் எதுக்காக இப்போ என்கிட்ட சரியாகவே பேசுறதில்ல, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், அந்த எக்ஸ் லவர் வந்து திரும்ப வந்ததுனால தானே அவள் கூட போய் எனக்கு ரெஸ்டாரண்ட் போனீங்க, அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்கன்னு, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை நான் எதார்த்தமாக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவள் கூட பேசுகிறேன் அப்படின்னா புதுசாக அவள் கூட தான் சேர்ந்து இப்போ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அது ரிலேட்டடாக பேச தானே வேணும்னும் போது, அப்போ ஏன் அதை பற்றிலாம் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, நான் உங்கள் அசிஸ்டன்ட் தானேன்னு கேட்கும்போது, அசிஸ்டன்ட் கிட்டலாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கண்டிப்பாக நல்ல வேலை பார்த்து எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கிடணும், அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ப்ரொமோட் பண்ண, அதாவது இந்த ப்ராஜெக்ட் விஷயம்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறான், நான் ஏன் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நான் ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் அப்படின்னா அப்போ என்கிட்ட இதெல்லாம் பேச தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவும் பகலும் வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ வந்து கவனிச்சிட்டே
தான் இருப்பார். இவங்க வேலை பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஹீரோவுக்கும் தெரியும். ஏன்னா அவர் சிரிச்சிட்டு தான் இருப்பார். நாள் வந்து அவங்க பேசியிருப்பாங்கல்ல, இந்த ட்ரெஸ் போட்டு அவ்வளோ மாதிரி நான் இருப்பேன்னா ஹீரோக்கு என் மேலே லவ் வருமானலாம் கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு தான் இருப்பார். ஆனால் கண்டுக்காத மாதிரி போயிருப்பார். இப்போ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பார். வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வேணும்னே அதை கண்டுக்காத மாதிரி இருக்கார். அவங்க வந்து மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு தட்டு கேட்டிருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோவுக்கு பொறாமையாக தான் இருந்திருக்கும். அதனால தான் அவர் வந்துட்டு வேலை விஷயம்னு சொல்லி தட்டி கழிச்சிருப்பார். ஹீரோவையே தான் அவர் நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹீரோயின் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட பிளானாகவும் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது இவங்களாம் பிளான் பண்ணல, யதார்த்தமாக அவருக்கு அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அவங்க கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை இவர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க பார்க்கும்போது அவங்கள கண்டுக்காத மாதிரி இவர் நடந்துகிட்டே இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. நாளைக்கு வந்து அந்த பொண்ணு கூட ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்க்கு நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த மீட்டிங் போகலான்னு போகும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுற இடத்துக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வேலை சம்மந்தமாக பேச வேணாம், கொஞ்சம் பர்சனலாக பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா அவங்க இவர் ஹீரோ என்ன தான் ப்ராஜெக்ட் பற்றி பேசினாலும் அவங்க சுற்றி சுற்றி வந்துட்டு நம்ம காலேஜில் ஒன்றா படிக்கும் போது அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹீரோ வந்துட்டு இல்லை, இந்த ப்ராஜெக்ட் விஷயமாக தான் பேச பேச திரும்ப திரும்ப வராரு. நீ ரொம்பவே மாறிட்டேன்னு, நான் மாறலாம் இல்லையே, நான் அப்படியே தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் இவங்க நல்லா ஹீரோக்கு க்ளோஸ்அப்பில் வராங்க. இந்த டைம் பார்த்து கரெக்டாக ஹீரோயின் இப்போ கூப்பிட்டதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. உடனே திரும்ப ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஓடி வீட்டில் போய் உழுதுட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வந்து உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கோ அந்த இடத்துக்கு என்ன வேணும்னே வர சொல்லி உங்கள் 2 பேரோட லவ்வை காட்டுறதான் வர சொன்னியா, உனக்கு அறிவே இல்லை, நீ எல்லாம் பிக்கா போகிறவங்க தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அங்கே வராரு. உடனே இப்போ என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு இவங்க கேட்பாங்க, நீ வந்து நேரில் தான் என்னை டார்ச்சர் பண்ணுறேன்னா கனவுலையும் வந்து டார்ச்சர் பண்ணுவியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்கே உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உனக்கு தான் என்னை பிடிக்கலையே, அப்புறம் எதுக்காக என் கனவுல வரேன்னு அவங்க கேட்கவும், உனக்கு தான் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு யார் சொன்னேன்னு கேட்கும்போது, அன்றைக்கி நீ தானே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கணும்னு அப்போ ப்ரூவ் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இவங்க அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொண்ணுமே புரியல, ரொம்ப அவன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், கனவுல கூட அவனே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு, அதான் அவன் யோசனையாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்கு வேகமாக கிளம்பிட்டு இருப்பாங்க. இல்லாமல் ஹீரோயின் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி சும்மா இல்லை, அவன் 2 பேரும் இப்போ சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லவும், நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்க, உன்னோட கெரியரை வந்து நீ கவனி, இப்போ தான் அவன் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுல, உன்னோட லைஃப்பை நீ வந்து வேஸ்ட் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி தான் ஐடியா கொடுப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வேலையை முடிச்சிருச்சு. அப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. லைவாக ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும். அது என்ன ப்ரோக்ராம்னா, அந்த எக்ஸ்லவர் பொண்ணோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தான் ஒரு ஃபங்க்ஷன் ஓடிட்டு இருக்கு. அதை இப்போ லைவாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் இவங்க பார்க்கும்போது இவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்களும் ஒரு கம்பெனிக்கு சேவாக இருக்காங்களே, இவங்களும் ஒரு கம்பெனிக்கு சேவாக இருக்காங்க. இவங்க 2 பேருமே தான் ரொம்ப, அதாவது மேட் ஃபார் ஈச் அதர் போல இருக்குது, நம்ம எதுக்கு இதெல்லாம் நினைக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போகிறாங்க. இதே டைமில் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணதுனால பார்த்தோன்னா இப்போ ஃபுல்லாக வந்து ரூமர்ஸாக வந்து கிளம்பிடுச்சு. இவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டெல்லாம் வரவும் அதை பார்த்தோன்னா ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சி போயிடுவாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு தனியாக நின்று பேசுவாங்க. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பாரு, நிறைய வந்துட்டு உங்களுக்கு வாழ்த்து செய்திலாம் வருது, உனக்கு அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் வேறு ஆயிருக்கும், உனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சுலன்னு கேட்கும்போது, அதுக்கான வாழ்த்தா அது இருக்காது, நம்ம 2 பேரோட ஜோடியை பார்த்து தான் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு பேச்சுக்கு போகும்போது, நான் டைரெக்டாகவே கேட்குறேன், காலேஜ் படிக்கும் போது என்னை உனக்கு பிடிச்சிருந்தது தானே, ஏன் அந்த மாதிரி பாதிலேயே அந்த மாதிரி அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். இல்லை, அன்றைக்கி நம்ம டான்ஸ் ஆடும் போது கூட நான் உன்னை பார்த்தேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன் என்னை விட்டு விலகி விலகி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஹீரோக்கு இதுக்கப்புறம் மறைச்சு வைக்க விருப்பம் இல்லை. இப்போ டக்குன்னு என்ன சொல்லிடுவாருன்னா, ஓகே இப்போ நீ இவ்வளோ கேட்கறதுனால நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் 6 மணி வரைக்கும் தான் இப்படி இருப்பேன், 6 மணிக்கு மேலே நான் பிக்கா மாறிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது என்ன வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லவும் அவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு இப்போ பெட்டு வளர்க்குறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிடுவாங்க. இதுதான் நீ, இதுதான் நான், நீ என்னை பற்றி நினச்சிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் நான் அது கிடையாது, நான் நிறைய மாறிட்டேன், நீ சொன்னில நான் மாறலை, என்னை அவள் மாற்றிட்டா, அந்த பொண்ணை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோயினை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக கிளம்பி வருவாரா. வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னும் இதை பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணி கிளம்பிடுறாங்க. சரி ஓகே, அவள் பழைய இடத்துக்கு போயிட்டா போல இருக்கு, நாளைக்கு ஆஃபீஸ் வரட்டும் அப்போ பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. அங்கே போய் ஹீரோயினை தேடும் போது அவங்க இல்லை, அவங்க காலையிலே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பார். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இப்போ வேறு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதாவது வேற ஒரு இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. அங்கே இருக்கும்போது அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, என்ன விஷயமா இருக்கும்னா, ஹீரோ வந்துட்டு அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணார்ல, அந்த ஃபங்க்ஷன் வந்து நைட்டில் தான் நடந்திருக்கும். நைட்டு அவன் வந்து பிக்காவே மாறவே இல்லையே, எப்படி அது, அப்போ அந்த சாபம் வந்து அவனை விட்டு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்படி சமாதானம் ஆயிப்பாங்க.
இருப்பாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்கல்ல, அப்போ கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அவரோட சாபம் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரூமை திறந்துட்டு ஒரு பிக்கி வந்து உள்ளே வந்துடும். நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி பேசிகிட்டே இருப்பாங்களா. பேசும்போதே பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப அது ரூம் விட்டு வெளியே ஓடி போயிடும். திரும்ப வேக வேகமாக அதை துரத்திக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அது கண்ணை விட்டு மறைஞ்சிரும். உடனே சாரின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கவும் ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரா. திரும்பவும் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இப்போ அந்த சாபம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஆமாம் நீங்கள் 2 பேர்த்த லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால் கிஸ் பண்ணியிருப்பீங்க, அதான் சாபம் போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்துட்டு அவங்கள்ட்டே சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா அப்போ எப்படி உன்னோட சாபம் போச்சுன்னு கேட்கும்போது, அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். எனக்கு புரியலன்னு சொல்லும்போது, அன்னைக்கு நைட்டு நடந்ததை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்ன இவங்களோட ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்களா, அப்போ ஹீரோ நினச்சி கிஸ் பண்ணியிருப்பாங்களா, அவர் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு தான் அவரோட சாபமே போயிருக்கும், அது அவங்களுக்கு அப்போ அதெல்லாம் கனவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நீ எப்போ என் லைஃப்பில் வந்தியோ அப்போவே ஆஃபீஸ் டைம் வந்து ஓவர் டைம் பார்த்து தான் வந்துட்டு இந்த ஆஃபீஸை வந்து அவங்க இருந்த நிலை விட இப்போ நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உன்னால் தான் என்னோட லாஸ்ட்டில் போயிட்டு இருந்த கம்பெனி வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட சாபமும் போயிடுச்சு, உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு இருக்கேன்னு ஹீரோ சொல்வார். எனக்கு என்ன வேலை உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் ப்ரொமோஷனாக கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது, லைஃப் ஃபுல்லாக எனக்கு லைஃப் பார்ட்னர் இருக்கிறதா உனக்கான ப்ரொமோஷன் சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணிடுவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஏன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரும் விரும்புறதுனால சேர்ந்துருவாங்க, சாபமும் போயிடும். இதோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு